الله تعالى وبركاته. அல்லாஹ் தஆலா இன்று நமக்கு ஓதி காட்டிய திருமறை வசனங்களிலே ஆரம்பமாக அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறான். ரப்பமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். காஃபிர்கள் ஏங்குவார்கள், ஆசைப்படுவார்கள், லவ் கானூ முஸ்லிமீன், நாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்கலாமே என்று ஏங்குவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா கேள்விகளை கேட்டு அல்லாஹ் தஆலா நரகவாதி அனுப்பிச்சிடுவான், சோனவாதி சோனத்துக்கு போயிடுவோம். இப்போ முஸ்லிம்கள்ல பாவம் செஞ்சவங்க, தொழுவாதவங்க, மற்றபடி எல்லா குற்றங்களும் செய்தவர்கள் அவங்க குற்றத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்ச நாள் நரகத்துல இருப்போம். நரகத்துல ஒருத்தரை பார்த்துட்டு மற்ற காபிர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் முஸ்லிம்களை பார்த்து கேள்வி பண்ணுவாங்க. நரகத்திலேயே என்ன பாய், நாங்கெல்லாம் முஸ்லிம்கள், நாங்க சொர்க்கம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப நாங்க நரகத்துல இருக்கோம், நீங்க நரகத்துல இருக்கிறீங்க, என்ன கொஞ்சம் மேல கீழே அவ்வளோ வித்தியாசம், நரகத்தில் நம்ம இருக்கிறோம் என்று அந்த காபிர்கள் முஸ்லிம்களை பார்த்து கேள்வி செய்வாங்க. இந்த காட்சியை அல்லாஹ் தஆலா பார்த்த உடனே அல்லாஹ் தஆலா ரோஷம் வீரன் அல்லாஹ் ரோஷம் வந்தது. என்னை ஈமான் கொண்ட அடியார்கள், என்னை இலாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், சரி பாவத்துக்கு நரகத்தை போட்டு வச்சிருக்கிறேன், உங்களுக்கு சமமான நினைச்சீங்க நீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹ் தஆலா சோனத்துக்கு எல்லாம் கூட்டு வந்துருவாங்க. அப்போ அந்த காபிர்கள் சொல்லுவார்களா, லவ் கானூ முஸ்லிமீன், நாமும் முஸ்லிமாக இருந்திருக்க வேண்டுமே என்று ஏற்றுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அப்ப பெரிய ஒரு பதவி இருக்குன்னு சொன்னா, நமக்கு அல்லாஹ் கொடுத்த பதவியிலேயே ஆளும் பெரிய பதவி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை பிச்சையா கொடுத்ததுதான். அமெரிக்காவுடைய அதிபர் பதவி பெருசா அல்லது முஸ்லிம்கள் பதவி பெருசானா முஸ்லிம்கள் பதவி தான் பெருசு. ஏன்னா அந்த பதவி அழிஞ்சிரும், அது கேவலத்தை ஒண்ணு பண்ணும். இந்த பதவி உங்களை துனியாவிலேயே ஆசனத்திலே உங்களை சிரமத்தா இருக்கு. முஸ்லிம் அப்படிங்கிற பதவி அதுதான். இது மற்ற எல்லாத்தை விட மிகப்பெரிய அந்தஸ்து. எந்த அளவு சொன்னா வலிமார்கள், வலியுள்ளா குதும்புமார்கள், இந்த அந்தஸ்துனால பெரிய அந்தஸ்து முஸ்லிம்கள் அந்தஸ்து தான். அதனால்தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் தஆலா பெரிய வெற்றிலாம் கொடுத்து நாட்டுக்கே அரசாட்சி ஆக்கி அவங்க அண்ணன் நம்பியெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சு, அத்தா அம்மாலாம் ஒன்று சேர்த்து வச்ச பிறகு அவங்களோட துவா செய்தாங்க. முஸ்லிமும் யாரெல்லாம் என்னை முஸ்லிமா நீ மௌத்தாக்கு யாரெல்லாம் துவா செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா பெரிய ஆட்சியை கொடுத்து நபியாக்கியிருக்கான். அல்லாஹ் தஆலா நபிமால் ஆக்கியது, நபியுல்லாவும் ஆக்கியிருக்கான். அவங்க என்ன சொல்றாங்க, முஸ்லிமன், என்னை நீ முஸ்லிமான வாழ்க்கை செய்யான்னு துவா செய்யறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா செய்யறாங்க, யாரெல்லாம் என்னையும் என் பிள்ளைகளையும் பெரிய வலியுல்லாவாக்கு குதுமார்களாக துவா செய்யலாம். அவர்கள் அந்த கஅபத்துல்லா கட்டி முடிச்ச உடனே அல்லாஹ் துவா செய்யறாங்க, ரப்பி ஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் ذُرِّيَّتِنَا. யாரெல்லாம் எங்க ரெண்டு பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் இருவரையும் இவருடைய பிச்சரங்களையும் நீ முஸ்லிமாக ஆக்கு யாரெல்லாம் துவா செய்யறாங்க. முஸ்லிம்களுக்கு சாதாரண பதவி அல்ல. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் சொல்றாங்க. முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா நம்ம ஷேഖனா சொல்லுவாங்க, ஒரு எம்எல்ஏவாகி மரணம் மூத்தா போ, ஒரு கவுன்சிலராகி மூத்தா போ, குறைஞ்சபட்சம் பள்ளிவாசல் முத்தவள்ளியாகி மூத்தா போ, அதுவும் கிடைக்கலையே ஒரு மெம்பராவாச்சு ஆகி மூத்தா போ அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்ல. அல்லாஹ் தஆலா முஸ்லிமன் தான் சொல்றான். அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லிமாக மூத்தா போன்னு சொல்றான். முஸ்லிம் மூத்தா போனா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுக்கு தன்னை முற்றிலும் முஸ்லிம் சொன்னா ஒப்படைத்தவன் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு முற்றிலும் தன்னை ஒப்படைத்தவனாக
இஸ்லாமிய கடமைகள்ல எதையுமே குறை வைக்காதவனாக, நம்மள ஒரு தொழுகை கூட கலாக்க கூடாது, ஒரு நோம்பு கலாக்க கூடாது, ஒரு ரூபா ஜகாத் மிச்சம் கூடாது, ஹஜ்ஜு நிறைவேற்றி இருக்கணும். உலகத்துல யாருக்கும் ஒரு ரூபா கூட கடன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்முடைய மனைவி மக்கள் யாரை ஹக்கையும் நிறைவேற்றாம இருக்கக்கூடாது. நம்ம மேல கோபமா யாருமே, வருத்தமா யாருமே இருக்கக்கூடாது. உலகத்துல எல்லா முஸ்லிம்கள்டையும் நம்ம சமாதானமா இருக்கணும். இந்த நிலையில் மரணிப்பதுதான் முஸ்லிமான மரணம் என்பதாக சூஃபியாக சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன துவா செய்யறாங்க? அல்லாஹ் சொல்றான், நீ முஸ்லிமா மரணிக்கணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்து இன்னொரு சொல்லி சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வைமின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினுஹு வமா நுனஸ்ஸிலுஹு இல்லா பிகதரின் மாலூம். எந்த ஒரு வஸ்துவுமே இல்லை, அவனுடைய ஹஸானா, அவனுடைய பொக்கிஷம் என்ற இருந்தே ஒழிய, என்றாலும் நாம் அதற்கு இல்லா பிகதரின் மாலூம், அறியப்பட்ட அளவுதான் நாம் இறக்கி வைக்கிறோம் சொல்றான். எதை அல்லாட்ட கேட்டு பாருங்க. நீ உங்களுக்கு ரிஸ்க் வேணுமா, உணவு வேணுமா, உங்களுக்கு கண்ணியம் வேணுமா, என்ன வேணாலும் கேட்டீங்களோ, அந்த வஸ்து சின்னது, அந்த வஸ்துடைய ஹசானா அல்லாட்டது. துனியால அல்லாஹ் என்ன நியமத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கான், எல்லாம் சாம்பிள் தான். சும்மா ஒரு பெரிய கம்பெனியில போய் சோப்பு வாங்குவோம், சின்ன சாம்பிள் சோப் தருவோம், 10 ரூபா சோப். அந்த மாதிரி இந்த உலகத்துல என்னவெல்லாம் அல்லாஹ் நியமத்தை கொடுத்துருக்கிறானோ எல்லாம் ஒரு சாம்பிள் தான். அசல் அவனுடைய ஹசானா பொக்கிஷம் என்கிட்ட இருக்குது. அதை நாம் அப்பப்ப தேவைக்கு தகுந்த மாதிரி நாம் உங்களுக்கு இறக்கி வைக்கிறோம் என்பதா அல்லாஹு தஆலா ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனம் சொல்லி காட்டுறான் சூரா ஹிஜ்ர்ல, நப்பி இபாதி அன்னி அல் கஃபூருர் ரஹீம். என் அடியார்களுக்கு அறிவித்து விடுங்கள், நிச்சயமா நான் மன்னிப்பவன் என்று, கிருபையாளன் என்று. என் அடியார்கள் நீங்க எல்லாம் நபி அறிவிச்சிருங்க, போய் என்ன அறிவிச்சிருங்க, நான் மன்னிப்பவன் என்றும் நான் கிருபையாளன் என்றும் அறிவிச்சிருங்க சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம், என்னுடைய அஸாப் இருக்குது அதுதான் கடுமையான மிகவும் வேதனை தரக்கூடிய அஸாப் என்று அறிவிச்சிருங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. வெளிப்பெல்லாம் பார்த்தா இந்த ஆயத்துல பஷாரத்தும் இருக்கு, நதாரத்தும் இருக்கு, சுப செய்தியும் இருக்கு, எச்சரிக்கையும் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்னை அறிவித்து விடுங்கள், நான் மன்னிப்பாளவன் என்று, கிருபையாளன் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஆனா அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்துல நப்பி இபாதி அன்னி அல் கஃபூருர் ரஹீம், என் அடியாரை அறிவித்து விடுங்கள், நான் மன்னிப்பாளவன் என்று, கிருபையாளன் என்று. மேலும் அறிவித்து விடுங்கள், இன்னி அல் ஷதீத் அல் கஹ்பார் சொல்ற அல்லாஹ் தஆலா, நான் கடுமையானவன், கொடுமையானவன் என்று அறிவிச்சிருங்கன்னு சொல்ற அல்லாஹ் தஆலா. இன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம், என்னுடைய அஸாப் இருக்குதே ரொம்ப கடுமையான, நான் கிருபையாளன் தான், நான் கஃபூர் தான், ரஹீம் தான், என்னுடைய அஸாப் தான் கடினமானது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வாப்பா சொல்றாரு, நான் ரொம்ப சாப்பிட்டுப்பா, நான் ரொம்ப இறக்கம் உள்ளவன்பா, என்ற ஒரு குச்சி இருக்குது, அந்த குச்சி ரொம்ப கடுமையானதுப்பா, குச்சி நம்ம வேகமான நீளமானது, அப்ப நான் கடுமையானவன் இல்லை, என்ற உள்ள குச்சி தான் நீளமானதுன்னு சொல்றாரு அவர். அது போல அல்லாஹ் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சிஃபத்தை அல்லாஹ் சொல்றான். அதே சமயம் அடுத்த ஆயத்துல என்னும் அறிவித்து விடுங்கள், நான் கடுமையானவன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நான் மிக கிருபையாக அறிவிச்சிருங்க, என்னுடைய அஸாப் ரொம்ப வேகமா அறிவிச்சிருங்க என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய பஷாரத்தை, நமக்கு மிகப்பெரிய சுப செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். அடுத்து சூரா ஹஜ்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னொரு ஆயத்துல, வலகத் ஆதைனாக சபஅன் மினல் மசானி வல் குர்ஆன் அதீம். நபியே ரசூலே, உங்களுக்கு மசானி என்று சொல்லப்படக்கூடிய, மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடிய 7 ஆயத்துகளை வழங்கி இருக்கிறோம். வல் குர்ஆன் அதீம், இன்னும் மகத்தான குர்ஆனை வழங்கி இருக்கிறோம் அல்லாஹ் தஆலா. அதாவது மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடிய அல்ஹம்து சூரா எல்லா தொழுகையிலையும் ஓதுறோம். அதனால அல்லாஹ் மசானின்னு சொன்னா மீண்டும் ஓதப்படக்கூடியது. அல்லாஹ் அல்ஹம்து சூராக்கு இன்னொரு பேர் சபா மசானின்னு சொல்லுவாங்க. ஒரு காரணம் இதுக்கு எல்லா தொழுகையும் ஓதனால மசானின்னு பேர் வைக்கலாம். அல்லது இந்த அல்ஹம்து சூரா பல முறை இறங்குச்சு, ரசூலுல்லாஹி மத்த ஆயத்துக்கெல்லாம் ஒரு முறை இறங்குச்சு. அல்ஹம்து சூரா ரசூலுல்லாஹி பல முறை ரசூலுல்லாஹி இறங்குச்சான். அதனால்தான் அதுக்கு மசானின்னு பேரு, மீண்டும் மீண்டும் இறங்கிய சூறான்னு பேரு.
அல்லாஹ்வுத்தாலா என்ன சொல்றாங்க, நபியே ரசூலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடிய 7 திருவசனங்களை கொடுத்திருக்கிறோம். வல் குர்ஆன் அதீம், மகத்தான குர்ஆனை கொடுத்திருக்கிறோம் சொல்றாங்க அல்லாஹ்வுத்தாலா. அந்த அல்லம்து சூராவும் குர்ஆன் கட்டுப்பட்டதுதான். ஆனா ஸ்பெஷலா அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். ஒரு பையனுக்கு ஒரு நிறைய கொடுத்து வீடு கொடுத்துருக்காரு, வாசல் கொடுத்துருக்காரு, நிறைய கொடுத்துருக்காரு. ஸ்பெஷலா ஒன்று கொடுத்து வச்சுங்களேன், என்ன சொல்லுவாரு, தம்பி உனக்கு காசு கொடுத்தேன், பணம் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், ஒரு வைரம் முதல்ல கொடுத்துருக்கேன் தம்பி, உனக்கு எல்லா சொத்தையும் கொடுத்தேன், உனக்கு வைரத்தையும் கொடுத்தேன்னு சொல்றாரு. அந்த சொத்துதான் கட்டுப்பட வைரமும் இருந்தாலும் அந்த வைரத்தை ஸ்பெஷலா காட்டுறதுக்காண்டி, உயர்வை காட்டுறதுக்காண்டி அந்த குர்ஆன்லயே கட்டுப்பட்டதான் அல்லாஹ் சூரா. ஆனா என்ன ஸ்பெஷலா சொல்லி தரோம், நபியே ரசூலே உங்களுக்கு குர்ஆன் மகத்தான குர்ஆனையும் கொடுத்தோம், இந்த 7 ஆயத்தையும் கொடுத்தது. ஒவ்வொரு ஆயத்துக்கு என்ன மதிப்பு தெரியுமா, என்ன அந்தஸ்து தெரியுமா, என்ன உயர்வு தெரியுமா? அது இதுக்கு முன்னாடி துனியா ஆகிறது எந்த நேமத்தும் பெருசு இல்லைன்றாங்க அவங்க. முழு துனியா அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுத்தான், அல்லாஹ் சூரா ஒருத்தருக்கு கொடுத்தான், அதுதான் சிறப்பு விட்டார் அல்லாஹ். அடுத்த சொல்றான் அல்லாஹ், நபியே ரசூலே 7 ஆயத்தை கொடுத்தோம், இதுக்கு மாத்தமா துனியாவுடைய காசு யாரை கொடுத்துருக்கோமோ அவன் ஏறிட்டு கூட பார்க்காதீங்க நபியே. வலா தமுத்தன்ன ஐனைக வலா இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜன் மின்ஹும் வலா தஹஸன் அலைஹிம். நபி துனியாவுடைய காசு உனக்கு யாரை கொடுத்துருக்கோமோ அவங்க போய் திரும்பி கூட பார்க்காதீங்க. ஏன்னா உனக்கு கொடுத்த இந்த அல்லம்து சூராவுக்கு முன்னாடி இந்த குர்ஆன் ஒண்ணுமே இல்லைன்றாங்க. உனக்கு கொடுத்த இந்த அல்லம்து சூராவுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த துனியாவோட எந்த நேமத்தும் ஒரு நேமத்தே இல்லைன்ட்டு அல்லாஹ் தஆலா. நாம அதை பயன்படுத்தாம உட்கார்ந்துருக்கோம். அல்லம்து சூராவுடைய மதிப்பு அது அறிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹத்தி ஷிஃபாஉன் லிகுல்லி தான்னு சொன்னாங்க. சூரா ஃபாத்திஹா எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்றாங்க. அதனால எந்த நோய் வந்தாலும் சரி சூரா ஃபாத்திஹா ஓதிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த நோய் குர்ஆன முழு குர்ஆனையும் அல்லாஹ் உள்ளடக்கி எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் ஆக்கி ஒரு ஒட்டுமொத்தமாக்கி அல்லம் சூரா வச்சிருக்காங்க. அந்த அல்லம் சூராவை சுருக்கி எல்லாம் பிஸ்மில்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த பிஸ்மில்லாஹ் சுருக்கி அல்லாஹ் பேர வச்சிருக்கிறான். அந்த பேர சுருக்கி அல்லாஹ் அந்த பேரை புள்ளி வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அப்ப முழு குர்ஆனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. அல்லாஹ்வுடைய புகழும் இருக்குது, அல்லாஹ்வுடைய சிஃபாத் அர்-ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளும் இருக்குது, மாலிக் அல்லாஹ்வுடைய கஹாரி அல்லாஹ்வுடைய மலிகியத்தையும் காட்டுது, இய்யாக நஅபுது வ இய்யாக அல்லாஹ்வுடைய இபாதத்தையும் அல்லாஹ் இஸ்தியானத்தையும் இருக்குது, கடைசியா ஹிதாயத்துக்கு துஆவும் இருக்குது, வழிகேட்டை விட்டு பாதுகாப்பு. ஆக முழு குர்ஆனுடைய சாராம்சம் அது ஒட்டுக்கும் குலாசா எடுத்து பார்த்தா அல்லம் சூரா விதிமுறை தான் முழு குர்ஆன். அல்லம் சூராவுடைய அவருடைய விதிமுறை தான் முழு குர்ஆன். அல்லம் சூரா இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் கொடுத்தனே, அதுக்கு முன்னாடி துனியாவுடைய நியமத்துகள் எதுவுமே பெருசு இல்லை என்பதா அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் சூரத்துல் நஹலுடைய ஆயத்துக்களை, சூரா நஹலுக்கு சூரத்துல் நியமத்துனே பேரு. அது அல்லாஹ் செஞ்ச நிறைய நியமத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படிலாம் மலை இறக்கி வச்சேன், இப்படிலாம் அல்லாஹ் ருஸ்கீக்கும் மாட்டுல ஒரு பால் கொடுக்குறேன், எப்படி தேனியை உண்டாய கொடுக்குறேன், அந்த தேனியில் எப்படிலாம் ஒரு தேனை அல்லாஹ் உண்டாக்குறேன். இந்த மாதிரி அந்த சூரா நஹல் முழுவதுமே அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நியமத்துக்கு நிறைய அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டிட்டு வைன் தௌது நியமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் நியமத்தை எண்ணி பார்க்க ஆரம்பித்தா ஒரே ஒரு நியமத்தை நியமெல்லாம் சொல்ல, அல்லாஹ்வுடைய எல்லா நியமத்தையும் சொல்ல, அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு நியமத்தை நீ கணக்கிட ஆரம்பிச்சா உன்னால கணக்கு போட்டே முடிக்க முடியாது. ஒரு கல்லு, ஒரு விரல், ஒரே ஒரு நரம்பு, ஒரே ஒரு நகம், ஒரே அல்லாஹ் கொடுத்த ஒரு அல்லாஹ் கொடுத்த ஒரு நியமத், அரிசி பருப்பு ஏதாவது ஒரு பருப்பு எடுத்துங்க, ஒரே ஒரு நியமத்தை அவனுக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தான் அப்படி கணக்கு போட்டா உன்னால கால் போட்டு தாங்காது, உனக்கு கணக்கு போட்டே முடிக்க முடியாது. அவ்வளோ நியமத்தை ஒரு மேல கூப்பிட்டு அல்லாஹ் அல்லாஹ் ஒரு நியமத்து கூட உங்களால் அடையோரை சூழ்ந்த முடியாது. இருந்தாலும் இன்னல்லாஹ் லகஃபூர் ரஹீம், நீ செய்யற நான் மன்னிப்பவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறேன், நீ எவ்வளவு நன்றிக்கு கடந்தாலும் கொடுத்துட்டே இருக்கிறேன், காரணம் கஃபூர் ரஹீமா இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை முடிக்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய திருவசனங்களை விளங்கவும் ரசிக்கவும் காதலிக்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.